அது கம்போஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறப்போ எத்தனை கிடைக்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட? அந்த மாதிரி யாராவது அனாலிசிஸ் பண்ணிங்களா? ஒன்றும் பண்ணல இல்லையா? ரைட். அந்த காம்போஸ்ட் வெளியில் எங்கேயா டெஸ்டிங் பண்ணிங்களா? ஒன்றும் செய்யலை இல்லையா? சரி. அந்த காம்போஸ்டோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணோன்னாக்கா அது நீங்கள் எங்கிட்ட இது கொடுத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட், ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஈவன் ஸ்ட்ரீட் லெவலில் இல்லைனாக்கா ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி இஸ் காம்போஸ்டிங். காம்போஸ்டிங்கில் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்லி வென் வி கோ ஃபார் லார்ஜ் ஸ்கேல் காம்போஸ்டிங், பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இடத்துல நார்மலி வெர்மி காம்போஸ்டிங் இஸ் பெட்டர். ஸோ நார்மலி யூ ஹேவ் டு ஹேண்டில் வேர்ம்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், இந்த பிட்டு மெக்கானிசம் சரியாக இருக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் வரத்துக்கு அத்தனைட்டு காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. இட் இஸ் மச் மோர் ஈஸியர் டு டூ. நான் ஒரு மாதிரி காம்போஸ்டிங்கை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் காம்போஸ்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பண்ணுறேன், இல்லைனாக்கா இது படிச்சு விட்டு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குனாக்கா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 3-4 வாட் யூ கால் தட் மண் தொட்டி with lid and then holes on the sides. Just a little bit of sand at the bottom so that it will absorb the wetness. Daily கலரி விடணும். ஸ்மெல்லு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா யூ கேன் எய்தர் யூஸ் கவுடங் இல்லைன்னா புளிச்ச மோர். ஜஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக கலக்கி அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போகிறோம், the smell will go off. பட் அகெயின் ஆஸ் ஐ செட், எவ்வளோ வேஸ்ட் வருதுங்கிறத பார்த்து தான் அந்த எக்ஸாக்டாக உங்களுக்கு டிசைன் பண்ணதுங்கிறத சொல்ல முடியும். இட் இஸ் வேல்யூ. நான் முதலீடு போடுற காசுக்கு மேலே திரும்பி வரணும் எனக்கு, இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. பயோகேஸ் கரெக்டு தான். ஒன் ஆப்ஷனுங்கிறது பயோகேஸு, இன்னொரு ஆப்ஷனுங்கிறது காம்போஸ்டிங்கு, மூணாவது ஆப்ஷனுங்கிறது கம்யூனிட்டி காம்போஸ்டிங்கு. கம்யூனிட்டி காம்போஸ்டிங்னாக்கா ஒரு 4 ஸ்ட்ரீட்டு 5 ஸ்ட்ரீட்டு 6 ஸ்ட்ரீட்டு 10 ஸ்ட்ரீட்டுக்கு அதே முனிசிபாலிட்டி ஆளுங்க வந்து இந்த மக்கிற வேஸ்ட்டு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு காம்போஸ்டிங் யூனிட் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு லொக்கேஷனில் அவங்க அந்த ஏரியாவில் இந்த வேஸ்ட்டை போட்டு காம்போஸ்ட் பண்ணி அதே காம்போஸ்ட்டை ஒரு குறைஞ்ச விலையிலையோ அது எப்படி நம்ம உள்ள நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு விலையில் காம்போஸ்ட் அவளுக்கும் திருப்பி கொடுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டும் இன்னத்து டேட்டில் அந்த காம்போஸ்ட்டை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர்னு கிடையாது, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இதுக்கு ஒரு ஆன்சர்னு கிடையாது, அது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து. மேபி ஒரு 10 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு காமன் காம்போஸ்டிங் வைக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வீட்டில் காம்போஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒன்லி திங் இஸ் அந்த க்ளீன் வெசல், நோ பிளாஸ்டிக் கவர், அதில் வச்சாச்சுனாக்கா டெய்லி இந்த டயத்துக்கு வந்து அவங்க எடுத்துன்னு போவாங்க, அவங்க தே வில் டேக் கேர் ஆஃப் த காம்போஸ்டிங். இஸ் இட் கிளியர்? புரியுறதா? அது கூட ஆறுது சொல்லிட்டு, பட் ரியலிஸ்டிக் கிடையாது. காம்போஸ்டிங் ஆறுறதுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் எடுக்கத்தான் செய்யும். 1 வீக் ஆஃப் க்யூரிங், அந்த 1 வீக் ஆஃப் க்யூரிங்க்கு அப்புறம் காம்போஸ்டிங்க்கு வர்மி காம்போஸ்டிங்காக இருந்தாக்கா வர்மி போடுறேன், இல்லைனாக்கா நீங்கள் அதை ஏரேட் பண்ணுறேன், விச் எவர் வே இட் இஸ், நார்மலி இட் டேக்ஸ் 1 month.